வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமரநாதன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பில் அர்த்தமுள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தெரிவிப்பு. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருத்து. இலங்கைக்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தீக்குளித்த இந்திய பிரஜை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் மீள்குடியமர்த்தல் மற்றும் அவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் பௌதீக புனர்வாழ்வு நடவடிக்கைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆயினும் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பில் அர்த்தமுள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அதிக கரிசனை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடரை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் நேற்று அவர் இதனை கூறியுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தாம் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் தெரிவு செய்யப்பட்ட சிலவற்றை மாத்திரம் செயல்படுத்தியுள்ளதாக நவநீதம் பிள்ளை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு வருகை தருமாறு தமக்கு 2 வருடங்களாக இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுத்திருந்ததாகவும் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை பகிரங்கப்படுத்தும் வரை அந்த விஜயம் பிற்போடப்பட்டதாகவும் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட அலுவலகத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய எதிர்பார்த்துள்ளதாக நவநீதம் பிள்ளை மேலும் தெரிவித்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இ. சரவணபவன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகவியலாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எவ்வளவு விரைவாக இந்த நல்லிணக்கம் பற்றி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு கொடுத்த இந்த LLRC ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட நல்லிணக்கம் பற்றி அவர்கள் எவ்வளவு விரைவாக எடுத்து தமிழ் மக்களுக்கு சம உரிமை கொடுத்து அவர்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்து அவர்களும் இந்நாட்டு மக்கள் என்று அவர்களுடைய மனதில் எண்ணுகின்றார்களோ அன்றைக்குத்தான் எல்லோருக்கும் விடிவும் ஏற்படும். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்பார்க்கும் சமாதானம் எட்டப்படும். பண்டவஸ்னுவர அடுக்கணை பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் கிளை ஒன்றை நிறுவுவதற்காக நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்து தெரிவித்தார். இன்று அரசாங்கம் சர்வதேச நாடுகளுக்கு இடையே அகப்பட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் பல பிரச்சனைகளினால் எமது நெருங்கிய நண்பர்கள் இன்று எம்முடன் கோபப்படும் நிலையில் உள்ளனர். அது ஏன் இந்த அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது? நேற்று முன்தினம் நித்திரை விட்டு எழுந்த சந்தர்ப்பத்தில் பெட்ரோலின் விலை அதிகரிக்கப்பட்டமை உங்களுக்கு தெரியும், எவருக்கும் தெரியாது. நள்ளிரவு 12 மணிக்கு சாதாரணமாக விலை அதிகரிக்கப்படும். நள்ளிரவு 12 மணி முதல் டீசல் 5 ரூபாவாலும் பெட்ரோல் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது என்ன நேருகிறது? தற்போது நித்திரைக்கு சென்று எழும்பியவுடன் பெட்ரோல் டீசல் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தீக்குளித்த இந்திய பிரஜை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தீக்குளித்த நிலையில் உடலில் 70% எரிகாயங்களுக்கு உள்ளான அவர் கீழ்ப்பாக்கம் வைத்தியசாலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கடலூர் வைத்தியசாலையில் நேற்று மாலை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக சென்னை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். சென்னை நெல்லவாடு பகுதியைச் சேர்ந்த ஒருவரே எவ்வாறு தீக்குளித்து உயிரிழந்துள்ளார். இலங்கைக்கு எதிராக சென்னையில் உள்ள இலங்கைக்கான பிரதி வியஸ்தானிகர் ஆலயத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தியமையினால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வைகோ, தமிழ் தேசிய இயக்கத்தின் பல நெடுமாறன் உள்ளிட்ட 500 பேர் இந்திய போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று கதிர்காமம் கிரி வெஹரவிற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். கதிர்காமம் கிரி விவகாரவிற்கு சென்ற ஜனாதிபதி நேற்று மாலை வழிபாடுகளில் ஈடுபட்டார்.
இதன்போது மகா சங்கத்தினருக்கு நினைவு சின்னம் ஒன்றை ஜனாதிபதி வழங்கியதுடன் தேரர்கள் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார்கள். கதிர்காம ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாடுகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் கதிர்காமம் ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை சசீந்தர ராஜபக்ச உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். பாரதலட்சுமன் பிரேமச்சந்திர உள்ளிட்ட மூவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா நாடு திரும்பியுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வழக்கை பிற்போடுமாறு நீதவானிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். சவுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 இலங்கையர்கள் உயிரிழந்தமை தொடர்பில் சவுதியில் உள்ள இலங்கை தூதரகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். சவுதியின் உள்ளக விமான நிலையம் ஒன்றிலிருந்து பணியிடத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த இலங்கை பணியாளர்கள் மூவரும் விபத்திற்குள்ளாகியுள்ளனர். விபத்தில் உயிரிழந்த முஸ்லிம் பணியாளர்களின் இறுதிக் கிரியைகள் அன்றைய தினமே இடம்பெற்றது. ஏனைய இருவரினதும் சடலங்களை விரைவில் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி இணைப்பதிகாரி தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் ஃபெரேரா தெரிவிக்கின்றார். புதிய தொழில் வாய்ப்புகளின் நிமித்தம் சீசெல்ஸ் நாட்டிற்கு தொழிலாளர்களை அனுப்புவது தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார். சீசெல்ஸ் நாட்டு அரசாங்கத்தின் தொழில் வாய்ப்புகளுக்காக செல்லும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இதன்போது விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. 41 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. பட்டதாரி ஆசிரியர்கள் ஷீசல்ஸ் நாட்டுக்கு செல்கின்றனர். தொழில் வாய்ப்புகளை மாற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இவற்றை முன்னெடுக்க முயற்சித்தோம். மத்திய கிழக்கு நாடுகளுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இதுவரையில் அவ்வாறு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட முடியாது போனது. குவைத் மற்றும் ஓமான் ஆகியவற்றுடன் நாம் உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளோம். சவுதி அரேபியாவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு தேவையான முதலாவது ஆவணத்தை நாம் சவுதியில் இருந்து வரவழைத்துள்ளோம். சவுதி அரேபியாவுக்கு අවබෝධ අස්සම් කරන්නට අවශ්‍ය කරන පළවෙනි ලියවිල්ල අපි සෞදි අරාබියෙන් ගෙන්න ගත්තා. நாடு தொடர்பில் பொதுமக்கள் நம்பிக்கை இழந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரம் நாயக தெரிவிக்கின்றார். ஹர்னையில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். குறைந்த வருமானத்தை பெறுபவர்களுக்கு பசுமாடுகளை பகிர்ந்தளிப்பதற்காக இந்த வைபவம் ஹொரணை கிரிகல பகுதியில் நேற்று நடைபெற்றது. கிராமங்களுக்கு சென்றால் சிறுவர்களிடம் வரிசைகளை பார்த்திருக்கின்றீர்களா என கேட்பேன். சிறுவர்கள் ஆம் என கூறுவார்கள். வைத்தியசாலை சமுர்த்திகளில் வரிசைகள் காணப்படும் என கூறுவார்கள். வேறு சிலவும் இருக்கின்றன. மதுசாலைக்கான வரிசை, மது அருந்துவதற்கு செல்பவர்களின் வரிசை. வெளிநாடு செல்கிறோம், தூதரகங்களில் இருக்கும் வரிசையை பாருங்கள் தீரர்களே. இன்று எம்மீது நம்பிக்கை இல்லாது போயுள்ளது. இன்று நமக்கு எம்மீதும் எமது நாட்டின் மீதும் வளங்கள் மீதும் நம்பிக்கை இல்லாது போயுள்ளன. மரணத்திற்கு பயந்து பயந்து படகுகளில் செல்கின்றனர்.
இந்த குறைபாடுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்ய வேண்டும். நாமே அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆயினும் நாம் எங்கு செல்கிறோம் என்பது தொடர்பில் சர்வதேசத்துக்கு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். பௌத்த கொள்கைகளுக்கு அமைய நாம் செல்லும் பாதையை தெளிவாக காட்டுவது சிறந்தது என தெரிவிக்கிறோம். அதற்கென வாழ்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதற்கமைய நமது செயற்திட்டங்களை முன்னெடுத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. மொரனாக்கலை அம்பாறை பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தில் இருந்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். 47 மற்றும் 25 வயதான இருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேல்மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிராக மாதாந்த 300க்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவாவதாக மேல்மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஆணையாளர் சந்திர சமரகோன் குறிப்பிட்டுள்ளார். இதனை தவிர உள்ளூராட்சி மன்றங்களில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் நேரடியாக சென்று ஆராயும் செயற்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 48 உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மேல்மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் கூறினார். உள்ளூராட்சி மன்றங்களில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் நேரடியாக சென்று கலந்துரையாடி அவற்றை தீர்த்து வைப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சந்திர சமரகோன் மேலும் குறிப்பிட்டார். கெரவலப்பேட்டையில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் பரவிய தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஃபார்ம் எண்ணெய் தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த தீ ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 6:20 அளவில் இந்த தீ பரவியுள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த தீயினை அணைப்பதற்காக 7 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியாள செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.